தேங்க்யூ பென், இட் அ குட் ஜாப். ரொம்ப நீண்ட பகுதி கொடுத்துட்டாங்க அவருக்கு, ஆனாலும் வாசித்தார். வெரி குட். இத்தாலி நாட்டில் ஆல்ப்ஸ் மலை தொடர்களில் ஒரு மலை இருந்தது. கிறிஸ்தவர்கள் சிலர் புனித பயணமாய் அந்த மலையின் உச்சிக்கு செல்வார்கள். அதற்கு காரணம், அந்த மலையில் சிலுவை பாதை என்று ஒரு பாதை அமைத்திருந்தார்கள். சிலுவை வரைக்கும் சென்று புனித பயணமாக அவர்கள் தங்களுடைய வவுசம் செஞ்சு முடிச்சுட்டு வருவாங்க. ஒரு முறை என்னை போல் குறுக்கு புத்தி இருக்கிற ஒருத்தர் நாங்கள் போனான். இங்கே நின்றுட்டு வரக்கூடாது, பின்னால் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்தான். அந்த சிலுவைக்கு பின்னால் புதர்கள் நிறைய இருந்தன, முள் புதர்கள். இன்னும் முயற்சி எடுத்து அந்த முள் புதர்கள் எல்லாம் கொஞ்சம் விலக்கி பார்த்தா 100 பாதை சென்றது. துணிந்து சென்றான். பின்னால் ஒரு அழகான காலியான கல்லறை இருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை சித்தரிக்கும் கல்லறையாக அது இருந்தது. அநேகர் நாம் அப்படித்தான் நினைக்கிறோம். சிலுவை வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம் இல்லையா? there's something beyond. சிலுவையை தாண்டிய ஒரு உண்மை இருக்கிறதே, அந்த உண்மையை நாம் ருசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். பவுல் ஆயத்தான் சொன்னார், உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அனுபவிக்க வேண்டும். நம்மிலே பலர் சிலுவை வரைக்கும் சென்று திரும்பிட்டோம்னா ஒரு மந்த நிலைமைக்குள்ளே ஆளாயிருவோம். சீஷர்களுக்கு அதுதான் நடந்தது. சிலுவை மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் ஒரு குறிப்பிட்ட சிறிய கால இடைவெளி, அமைதியான இடைவெளி. இந்த இடைவெளியில் சீஷர்களுக்கு என்ன நடந்தது என்று படித்து பார்ப்போம் என்றால், பெரும்பாலானோர் தங்கள் பாதையில் பின்மாற்றத்திற்குள்ளே சென்று விட்டார்கள். The disciples were so disillusioned, disappointed. Interestingly, they disappeared from the whole scene. ஆண்டவர் அவர்களுக்காக கொடுத்திருந்த திட்டத்தை, தீர்மானத்தை, நோக்கத்தை, கட்டளையை எல்லாம் மறந்து விட்டார்கள். தங்கள் திசையிலே மாற்றம் இருந்தது. ஒருத்தர் இதை விருத்தி எழுதும்போது அவங்க ஆவிக்குரிய ஒரு மனசோர்வுக்குள்ளே சென்று விட்டார்கள். They had gone through a spiritual dejection. As a result, they went into dullness and boredom. நம்மளே பலருக்கு ஈஸ்டர் ஒரு புல்லரிப்பை ஏற்படுத்துவதே இல்லை இல்லையா? ஆண்டாண்டு காலம் வருகிற ஒரு நிகழ்வாய் 40 நாள் விரதம் இருந்து விட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு முடிச்சிடுறோம் இல்லையா? சிலுவையின் சத்தியம் எனக்குள்ளே மாற்றங்களை, புத்துணர்ச்சியை, உற்சாகத்தை, என் நோக்கத்தை நிறைவு செய்யும் உறுதியை ஏற்படுத்தவில்லை என்றால் நம்முடைய கிறிஸ்தவ அனுபவம் கேள்விக்குறியாய் விடும். மாயை சில நேரத்தில் ஏற்படக்கூடும். நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட மாயை அதிலிருந்து வெளிவராதபடி அப்படியே வாழ்ந்து விடலாமே
I don't know whom I am speaking to. If there is anyone seated here this morning with a kind of spiritual dullness, boredom, ஈஸ்வரனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரவே இல்லை. அல்லேலூயா சொன்னேன், கும்பலில் எல்லாரும் சேர்ந்து பாடினேன், கொண்டாட்டம் இருந்தது. பின்மாற்றத்தின் பாதியிலிருந்து இன்னும் நான் மீண்டு வரவே இல்லை, அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். You know the reality. Cross is a reality. சிலுவை ஒரு நிஜம், அதில் தவறு இல்லை. இந்த சீஷர்கள் எல்லாம் அதோடு நின்று விட்டார்களே, அங்கேதான் பிரச்சனை. There is another reality behind it. அது தெய்வீக உண்மை, தெய்வீக சத்தியம். Resurrection was an astounding event in the history. You cannot deny it. You cannot ignore it. You cannot bypass it too. நமக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகளினாலே நான் உயிர்த்தெழுதலை புறக்கணிக்கவே கூடாது. What was the resurrected Lord doing? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன செய்தார்? என்ன செய்தார்? ஏமாந்திருந்த, சோர்ந்து போன, பின்மாற்றத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த இந்த சீஷர்களை தேடி வந்தார். கடவுள் அவர்களை விட்டுவிட விரும்பவில்லை. My dear friends, you know the love of God. You know who He is. அவர் யார் என்று உனக்கு தெரியும். உயிர்த்தெழுந்தார் என்று உமக்கு தெரியும். உயிரோடு இருக்கிறார் என்பதும் தெரியும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்தவரா இல்லையே. இயேசு அது கடந்த கால அனுபவம். All that happened was past. The resurrected Lord is not a present reality to you. I'm talking to you, not on my own authority, but the authority of the Scripture. நீயே தீர்மானம் போட்டுக்கொண்டு, ஒரு வட்டத்தை உருவாக்கி கொண்டு, ஒரு கோட்டை உருவாக்கி கொண்டு, அந்த எல்லையை உருவாக்கி கொண்டு, இதுக்கு மேலே இல்லை, that's all finished. Our God is still alive. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வெற்றி கழிப்பில் இல்லை. பின்மாற்றம் அடைந்த தன்னுடைய சீஷர்களை தேடிச் சென்றார். அவரை விட்டால் ஆட்கள் இல்லையா? அவர்களை விட்டா வேறு யாருமே இல்லையா? கர்த்தர் விட விரும்பவில்லை. That's why, next slide, God took initiative. It was an intentional effort. கடவுள் முயற்சி எடுத்து அவர்களை வந்து சந்தித்தார். எங்கு சந்தித்தார்? அவர்கள் எங்கு இருந்தார்களோ அங்கு வந்து சந்தித்தார். நான் கிறிஸ்தவ அனுபவத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் கூட்டங்களுக்கு போகும்போது அழைப்பு கொடுப்பாங்க. நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் அங்கே வாங்க, இங்கே போங்க, இங்கே வந்தாதான். That was a disappointment to me. The Lord met me individually in a hut, in a lonely place where there was no one else. The frustrated guy, young man, struggling with life. But God was so meaningful in that encounter. All you need this morning is a personal encounter
Leave alone your arguments, your own justification, your own ideas, your own plans. The resurrected Lord is at your doorsteps, next to you. தோமா தன்னுடைய சொந்த கூட்டிற்குள்ளே போய்விட்டான். சில பேர் போனாங்க, எங்கே போனாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எம்மாவும் சீஷர்கள் அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. அப்படிதானே? மரியாள் ஒரு அம்மா காலியான கல்லறையை நோக்கி உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க. இன்னும் பின்னால் படித்தோம்னா, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கிறார்னு தெரிஞ்சு கூட பேதுரு மீன் பிடிக்க போயிட்டான். விட்டார் ஆண்டவர். There were other Thomases, but God wanted this Thomas back. உங்கள் பேர் சொல்ல நான் விரும்பவில்லை. God wants you back again. அவர் எந்த தூரத்துக்கும் சென்று உன்னை சந்திக்க விரும்புகிறார். இந்த நாளின் காலை வேளையில் இன்றைக்கே சந்திக்க விரும்புகிறார். தோமாவை எல்லாருக்குமே முத்திரை குத்திட்டாங்க இல்லையா? நம்பாத தோமா, ஸ்கெப்டிக்கல் தாமஸ். வாட் அ நேம்! இழிவுபடுத்தும் ஒரு பெயர் அது இல்லையா? நம்பாத தோமா. நாம் மாத்திரம் நம்பிட்டுமா? In my understanding, all the disciples were skeptical in one sense or other. They ran away. 8 நாள் ஆயிடுச்சு. நடுவில் கொஞ்சம் பேர் வந்தாங்க, கூடினாங்க. பட் ஐ டோன்ட் நோ வேர் தோமா lived all this time. I'm glad that he was there. 8 நாட்களுக்கு பின்பாக. It's not too late. Before it is too late, this is the day the Lord has made for you. It's another Sunday morning. It could be a special Sunday morning where you can meet God again. Go with a resurrected hope. Don't wait for another Easter. எங்கு சந்தித்தார்? ஒரு சிலர் சொல்கிறார்கள், ஜான் மார்க் வீட்டில் சந்தித்திருப்பார். மேல் வீட்டறையில் இடம் இருந்துச்சு, அங்கே சந்தித்திருப்பார். எங்கென்று தெரியவில்லை. The reality, God took initiative. He values you. He understands you. He knows your struggles. He knows the great plan for you. Come back. வாருங்கள். தாமஸ் நம்பாதவன் அல்ல, ஒரு நல்ல விசுவாசி தான். Thomas was a devout disciple of Jesus Christ. Next slide. ஆண்டவர் தான் அவனை தெரிந்தெடுத்தார். மார்க்கு 10 அதிகாரம் 2-3 வசனங்களே, மத்தேயு 10 அதிகாரம் 2-3 வசனங்களை பார்த்தோம்னா, ஆண்டவர் தெரிந்தெடுத்த மக்களிலே முதலாவது சீஷர்களிலே அவருடைய பேரும் இருக்கிறது. தோமா என்ற பெயர் இருக்கிறது. யோவான் 11 அதிகாரத்தை வாசிக்கலைன்னா, எருசலேமுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில், எருசலேம் அவ்வளவு பாதுகாப்பான இடமல்ல இயேசுவுக்கு. அவரை கொல்ல வேண்டும் என்று ஒரு கூட்டம், மத தலைவர்கள் கூட்டம் இருந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் தோமா சொன்ன வார்த்தைகளை கவனிங்கள். 11 அதிகாரம் 16வது வசனம். அப்போது திதுமி எண்ணப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள். இயேசு சொன்னார், நாம் எருசலேமுக்கு போவோம் என்று சொன்னார்கள். அது அவ்வளவு பாதுகாப்பான இடமில்லை. ஆனால் தோமா செல்ல துணிந்தான். நாமும் அவரோட கூட மரிக்கும்படி, he was willing to die for Christ. இயேசுவுக்காக மரிக்கவும் துணிந்தவன்
திரும்ப சொல்லட்டுமா? அவன் எப்பொழுதுமே நம்பாத தோமா இல்லை, நம்புகிறவன். யூதேயாவுக்கு செல்ல துணிந்து விட்டான், சாவை சந்திக்க துணிந்து விட்டான், மரணம் வரைக்கும் கடவுளுக்கு நான் உண்மையுள்ளவனாய் இருப்பேன் என்று அவன் துணிந்து விட்டான். வாட் a way it is. A sincere enquiry. கேள்வி கேட்பவன் இரண்டாவாதத்துக்காக அல்ல, உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு. யோவான் 14:5 நீர் போகும் வழி அறியோமே, நான் எப்படி வருவேன்னு சொல்கிறான். He wants to know. A sincere man wanted to know the reality. There was a honest question. He wanted to go with Jesus. நான் பின்பற்றுகிறேன், ஆனால் எங்கே போகிறேன்னு தெரிஞ்சிருக்கணும். அது நல்லது தானே? ஒரு தீவிரமான விசுவாசி அவன். நெக்ஸ்ட் ஸ்லைட். He wanted tangible proof. அதான் முக்கியம். அவனுக்கு என்ன வேணும்? நான் கண்டால் மாத்திரம் போதாது, தொட்டும் பார்க்க வேண்டும். சிலுவை வரை சென்று வந்து விட்டான். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இன்னும் காணவில்லை, தொடவில்லை. அவரை பார்த்து தொட்டு இருந்தால் தான் நம்புவேன். பாருங்கள், 25வது வசனம், 21ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம். மற்ற சீஷர்கள் அவரை கண்டோம் என்றார்கள். அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு என் விரலை விட்டு அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். நம்முடைய விசுவாசம் சில நேரத்தில் இப்படித்தான் அலைபாய்கிறது. நிறைய இடங்களில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டேன் கட்டேன், அது விசுவாசம் அல்ல. ஆண்டவரை அவர் யாராக இருக்கிறாரோ அதன் அடிப்படையில் நான் காண வேண்டும், நான் தொட வேண்டும், எனக்கு வேண்டும். என்னுடைய விசுவாசம் சந்தேகத்தினால ஆட்கொள்ளப்பட்டிருக்கக்கூடும். தோமாவுக்கு அதான் பிரச்சனை. நல்ல விசுவாசி. இப்போ சொல்கிறார், அன்லெஸ் I will not believe. என்னுடைய விசுவாசம் நிபந்தனையோடு வருகிற விசுவாசமாய் மாறிவிட்டதே. இப்படிப்பட்ட சிஷ்யர்கள் கண்டுவிட்டு வந்து சொல்லுகிறார்களே, பேசிவிட்டு வந்து சொல்லுகிறார்களே, நான் நம்ப மாட்டேன். இயேசு உயிரோடு இருந்தபோது தன்னுடைய மரணத்தை குறித்து மாத்திரம் பேசவில்லை, உயிரோடு எழப்போகிறதையும் பேசினாரே. இன்றைக்கு காலையில் ஓசியா புத்தகத்தை நான் வாசித்து கொண்ட போது எப்ராயிமை பற்றி ஒரு வார்த்தை, திருப்பி போடாத அப்பம்னு சொன்னாங்க. எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். We are baked one side very well. What's the problem? The other side is unbaked. என் விசுவாசம் அரைவேக்காடு விசுவாசமாய் சில நேரத்திலே மாறக்கூடும். நான் விசுவாசி, கண்டால்தான் விசுவாசி, தொட்டால்தான் விசுவாசி. என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில், என்னுடைய காட்சியின் அடிப்படையில், என்னுடைய கோட்டுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து வர வேண்டும். எனக்கு நிரூபணங்கள் வேண்டும். Touch and see is my philosophy, my theology. Feeling may come and go. அப்படிதானே? அப்படியே ஃபீலிங் வந்துச்சு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது குளிர் ஜோனம். அது
that will come and go anytime. Feeling is not enough. அவனுக்கு சீயிங், நான் காணணும், என் கண்ணால் காணணும், மற்றவங்க பார்த்ததை பற்றி எனக்கு கஷ்டம் இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னை அவனுக்கு நிரூபிக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். அப்படிதானே? அப்படித்தானே யோசிக்கிறோம். நம்ம யார்? மற்றொண்டு ஆள். அப்படிதானே? எனக்கு இயேசு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Are you demanding too much from God? என்னுடைய தேவைகளை நான் விரும்பிய விதத்தில் என்னுடைய எண்ணப்படி சந்திக்க வேண்டும் என்று அவன் விரும்பினானே. சம்திங் மோர். ஆனால் கடவுள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரந்த மனப்பான்மை உடையவர். அவருடைய இறையாண்மையின் கீழாக எப்படிப்பட்ட தோமாவுக்கும் இடமளித்தாரு. அப்படின்னா உன்னையும் என்னையும் விட்டுவிட அவர் விரும்புவதே கிடையாது. கேடு கெட்டா போன்னு விட்டுல. இட்ஸ் ஹியூமன். நாம் சில நேரத்தில் பாஸ்டர்ஸ் வி ஹவ் ஸ்ட்ரகிள்ஸ். ஒரு தடவை 2 தடவை சொல்கிறோம், திருந்த மாட்டேன்றான், எப்படியாவது போடான்னு விட்டுறோம் இல்லையா? நீங்கள்லாம் அப்படி செய்கிறதில்ல போல். நான் பண்ணியிருக்கேன் சில நேரங்களில். அதுக்கு மேலே முடியல. ஐம் எ ஹியூமன். நாம் வணங்கும் தெய்வம் என்னை எக்கீடும் கெட்டுப்போன்னு சொல்லி விட்டல. இட்ஸ் a wonderful picture of fallible man, infallible God. குறைகள், தவறுகள் நிறைந்த மனிதன், தவறுகள் குறைகளே இல்லாத கர்த்தர் அவர் இடைப்படுகிறார். திரும்பவும் இடைப்பட்டார். ஒரு மனிதன் ஆண்டவருடைய பார்வையில் விசேஷித்தமானவன். பேதுருவை இழக்கவில்லை, மரியாளை இழக்கவில்லை, தோமாவையும் இழக்க விரும்பவில்லை. What is the basis? Infallibility meeting fallible. It's grace, connecting point, nothing else. நான் சிறப்பான என்பதற்காக என்னை தேடி வரவில்லை. நான் சிறந்தோன் என்பதற்காக தேடி வரவில்லை. அவருடைய திட்டத்தில் என்னை விட்டால் வேறு ஆள் இல்லை என்பதற்காக அவர் என்னை தேடி வரவில்லை. என்னுடைய சிந்தனையின்படி அவர் செயல்பட்டார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என் சிந்தனை பெருசு இல்லை, அவருடைய கிருபை பெருசு. ஏன் சந்தித்தார்? அவருடைய கிருபை. God operates. When doubts dominate, Christ accommodates the doubt. அப்படிதானே? ஒரு கூட்ட கிறிஸ்தவ தலைவர்கள் சொல்லுவார்கள், நீ நம்பவில்லை, நீ விசுவாசித்தால் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? சில நேரங்களில் நான் விசுவாசிக்கிறோம், நான் நம்பிக்கிறது போல் நடக்கிறதில்ல. அதனால் என் விசுவாசம் சில நேரத்தில் தடுமாறுகிறது. My failure is not final because of God's grace. விட்டுவிட விரும்பாத கர்த்தர். ஆண்டவர் வித்தியாசமாய் ஒவ்வொருத்தரிடத்துலையும் கிரியை செஞ்சார் இல்லையா? பேதுருவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சு கூப்பிட்டார். அப்படி தானே? மீன் பிடிக்க சொன்னார். அவன் இருந்த இடத்துல அங்கேயே வந்தார். மரியாள் கல்லறை இடத்துக்கே வந்துட்டார்.
எம்மாவூஸ் சிஷ்யர்களுக்கு அந்த ரோட்டுக்கே போயிட்டார். இங்கே ரூமுக்கு வந்துட்டார். ரூமுக்கு வருது மாத்திரம் இல்லை, நீ தொட்டுப்பார். வேறு யாருக்கும் நான் சொல்லலை. தோமா கிட்ட சொன்னார், நான் உனக்கு வேணும், தொண்டு தானே வேணும், கம் தொடு, நீ பார்த்துட்ட தொடுறான்னாரு. சில பேர் தொட்டு பார்த்து நம்புகிறோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீ தொட்டு பார்க்குறவர் யார் என்பதை உணரணும். எளிதான சில நேரத்தில் ஆண்டவர் கரண்ட் ஷாக்கை விட ரொம்ப வல்லமை உள்ளவர். ஒரு பையன் என்கிட்ட இது மாதிரி சவால் விட்டான். மெட்ராஸ் லயோலா காலேஜில் படித்த பையன். அவன் சொன்னான், ஐ ஹாவ் டு டச் அண்ட் see God. இப்போ கூப்பிட்டு வந்தேன். எங்கள் சர்ச் பின்னாடி ஒரு ஹை வோல்டேஜ் வயர் கேபிள் போயிட்டு இருந்துச்சு. அங்கே போட்டிருந்தாங்க 440 watts டேஞ்சர் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் சொன்னேன், இந்த கேபிளில் எலக்ட்ரிசிட்டி போது நான் நம்புகிறேன்றேன். அவன் சொன்ன, ஆமாம்மா நம்புகிறேன். அப்போ தொட்டு பாருடான்னு. Be careful. The God we worship is not limited in his power and authority. நம்ம விசுவாசம் குறைஞ்சு போனதுனால அவருடைய வல்லமை குறைஞ்சு போகல. அவர் பெரியவருங்க. ஆனால் என்ன சந்தோஷம்னா, தன்னுடைய சுவிசேஷத்தினுடைய வல்லமையை திரும்ப அவனுக்கு காட்டணுன்றதுக்காக ஆண்டவர் அவனுடைய வழியிலேயே சென்றார். அவனை திரும்ப சேர்க்கும் வரை ஆண்டவர் பின்னால் சென்றார். எவ்வளோ தூரம்? நம்மளை ஆண்டவர் தட்டி இருந்தார்னா எப்போ காலியாக இருப்போம். Can I warn you? Don't play with God. Don't meddle up with his plans. Our God is a dangerous God too. ஏன் என்கிட்ட கிரியை செய்கிறார்? கிருபையினால். தாமஸ் தொட்டாரா பாருங்க. 20 அதிகாரம் 28வது வசனம். தொட்டாரா? இல்லவே இல்லையே. 27 வசனத்தில், பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை விட்டு இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொல்கிறார். தட் வாஸ் இனஃப். நம்முடைய ஒரு போதனைகளில் சில நேரங்களில் தாமஸ் தொட்டது போல நினச்சிருக்கிறோம். அப்படி தானே? இல்லை, the word was enough. என் ஆண்டவரே, என் கர்த்தாவே, all God needs you today is come back to him, recognizing his sovereign lordship over your life, a divine plan in your own life. Possible. But God rebuked him. அவிசுவாசியாயிராதே, விசுவாசியாயிரு. The two things said, stop acting in disbelief. Don't play. போதும். ஆண்டவரே இல்லாதது போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, வாயில் சொல்லலை. You are a practical atheist sometime. God says, stop it. No more. Start believing again. Back to life again. முன்ன ஆரம்பிச்சு இல்லையா? திரும்ப. Stop acting in unbelief. Start the act of belief again. The problem with us, we are a strange mixture of doubt and faith. Very strange mixture. எங்கே அவிசுவாசத்தை சொல்லணுமோ அங்கே அவிசுவாசத்தை சொல்கிறோம்,
எங்கே விசுவாசி போல் நடிக்கிறோமோ அங்கே விசுவாசமாக நடிக்கிறோம். ஸ்டாப் இட், ஸ்டாப் இட், இனஃப், இனஃப். ஆண்டவரிடத்தில் முழுமையாய் வா, வேஷம் போட வேண்டாம். ஒரு பக்கம் விசுவாசி போல, இன்னொரு பக்கம் அவிசுவாசி போல இருந்து வாழ்ந்து போதும். நீ வருவியா? தோமாக்கு அது ஒரு வாழ்க்கையை மாற்றும் அனுபவமாய் மாறிவிட்டது. லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். லியூ வாலஸ்ன்னு சொல்லி ஒரு ஐயா இருந்தார். அவர் ஒரு பெரிய இராணுவ அதிகாரி அமெரிக்காவில். ஆனால் ஆண்டவரை நம்பாத ஒரு நாத்திகன். ஓய்வு பெற்ற பின்பாக பெரிய அறிவாளி, லிட்ரரி ஜீனியஸ்ன்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட வந்து நாத்திகர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து, உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் அசைன்மெண்ட் தரோம். நீங்கள் இயேசுவுக்கு விரோதமான எல்லா சாட்சியங்களையும் தேடுங்கள், அதை புத்தகமாய் வெளியிடுங்கள். லூவலஸ் தன்னுடைய முழு நேர பணியாக அதை எடுத்துக்கொண்டான். பல இடங்களுக்கு சென்றான், பல புத்தகங்களை படித்தான், பல நூலகங்களுக்கு சென்றான், ஆராய்ச்சி செய்தான், எழுதி கொண்டிருந்தான். அவன் நினச்சான், என் புத்தகம் நிறையா நாத்திகர்களை உருவாக்கப் போகிறதுன்னு நினைத்தான். ஒரு நாளில் இரவில் ஆண்டவருடைய சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் இதெல்லாம் பற்றி யோசித்து கொண்டிருந்த போது பசுத்த ஆவியானவர் அவனை முழங்காலுக்கு இட்டு சென்றார். He knelt down, literally. அதற்கு பின்பாக அவன் எழுதவில்லை, நல்ல விசுவாசியாய் மாறினான். அவன் எழுதின அந்த புத்தகம் தான் பென்ஹர். பென்ஹர் படம் பார்த்துறீங்களா? அவன் எழுதின படம் தான் அது, அவன் எழுதின கதை தான் அது. His wisdom failed. His power behind his authority failed. His followers, atheists, நாத்திகர்கள் எல்லாம் தோத்துட்டாங்க. உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய சத்தியம் இப்படிப்பட்ட பலமான மனிதனை முழங்கால் படியிடச் செய்து விட்டது. தோமா திரும்ப பழைய மனிதனாக இல்லை. தோமாவுடைய வாழ்க்கையினுடைய முடிவை படிச்சிங்களேன்னா, அவர் அருட்பணியாளராக மாறி இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவிலே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சார். அவரை விசுவாசத்துக்காக கொன்று போட்டு விட்டார்கள். அவரை குறித்த பலவித சான்றுகள் இந்தியாவில் இருக்கின்றன. திருச்சபை வரலாற்றில் சென்ட் தாமஸ் ட்ரெடிஷன் சொல்லி ஒரு ட்ரெடிஷனே இருக்கிறது. கேரளாவுக்கு போனீங்கன்னா தாமஸ் இருப்பாங்க, தாமஸ் இருப்பார், தாமஸ் பி தாமஸ்னு ஒருத்தர் சொல்வார். எத்தனை தாமஸ்? ஏன்? This Thomas has impacted lives. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ருசித்த அவர் வாழ்க்கை மாறியது. திரும்ப சொல்லட்டுமா? ஆண்டவரை சந்தித்த, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்த மக்கள் அதே போல வாழ்ந்ததில்லை. இன்னொரு ஈஸ்டரில் மாறுகிறேன், அடுத்த ஈஸ்டர் ட்ராமாவில் மாறுறேன்லாம் சொல்லி வேணாம். 10 வருஷம் ட்ராமா போடுறாங்களான்னு எனக்கு தெரியாதுங்க. யூ சேஞ்ச். Last slide. What happened on Easter had far-reaching impacts. ஆங்கிலத்தில் ரெப்பர்கஷன் ஒரு வார்த்தை இருக்குது. வாழ்க்கையை தொட்டார்னா அதனுடைய விளைவுகள் அவர்களை தாண்டி பல இடங்களுக்கு சென்றதே, உலகம் முழுதும் சென்றதே. அதுதான் உயிர்த்தெழுந்த உண்மையை ருசித்த மக்கள் உலகென்றும் புறப்பட்டு சென்றார்கள். The convincing proofs.
கண்ணன் ஒரு ஐயாவை எனக்கு தெரியும். அன்றைக்கி செங்காங்கில் இந்த கதையை சொன்னேன். குஷ்டரோகத்தினால தொழுநோயினால் பாதிக்கப்பட்டார். உடம்பு ஃபுல்லாக அழுகிருச்சு, நாற்றம் அடிக்கும். அவங்க வீட்டில் அதை பொறுக்க முடியல. திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம். அவரை கொண்டு போய் வயலில் போட்டாங்க. ஒரு குட்ஸை போட்டாங்க. அங்கேயே நாறிக்கொண்டு இருந்தார். தினமும் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. கிறிஸ்தவ தொடர்புகள் எதுவுமே இல்லை அவருக்கு. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தை கொடுத்தார். நோ தியாலஜி, நோ டிகிரி, நோ டைட்டில்ஸ், நத்திங் டு ஹிஸ் கிரெடிட். நாற்றமடித்த கொட்டகையில் தனிமையில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்தார். அந்த அழுகி போன சரீரெல்லாம் சரியாக ஆரம்பிச்சிருச்சு. முடியெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சது. அவர் என்ன பண்ணார்? அவர்கிட்ட காசு இல்லை. புறப்பட்டார். போட்டிருந்த துணியோடு பஸ் ஏறுவார். பஸ்ஸில் இருக்கிறவன் அவரை பார்த்து விட்டுருவான். போங்க, யாருன்னு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எங்கேயாவது வருவான். ஒரு தடவை அப்படி தான் எங்கள் வீட்டுக்கு வந்தார், நான் மிஷினரியாக இருந்தப்போ. அவருக்கு என்ன தெரியும்? இயேசு தெரியும். உயிர்த்தெழுந்த இயேசு தெரியும். எத்தனை ஊருக்கு அவர் போனார்னு தெரியாது. எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் மக்களுடைய மனசில் ஒரு பெரிய கேள்வி எழுந்தது. இப்படிப்பட்ட மனிதன் எப்படி மாறிட்டானா? அவர் சொன்னார், எங்கள் ஊரில் எப்பெல்லாம் சாவு மூலம் அடித்தாங்களோ அப்போல்லாம் சொல்லுவாங்க, கண்ணன் தான் செத்துட்டான் போலதுன்னுவாங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தித்து விட்ட நான் இன்றைக்கு நடமாடுகிறேன் என்றால் கர்த்தர். உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு படிக்காத மேதை அவர் சாட்சி. நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? பிரியாணி சாப்பிட்டு உட்காந்துட்டுருக்கிறோம். We are scared sometime. If Jesus is alive, that passion should grip you. இந்த சத்தியம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்த கிரியை செய்ய வேண்டும். ஏஞ்சல் மைக்கேல் ஒரு தடவை இயேசுவை பார்த்து கேட்டாராம், ஐயா, சிலுவையில் மறிச்சிட்டீங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, உயிரோடு எழுந்துட்டீங்க, பரமேற போகிறீங்க, வாட் இஸ் நெக்ஸ்ட்? சீஷர்களை காட்டி சொன்னார் இயேசு, இவங்க தான், இனிமேல் இவங்க தான். நோ நோ நோ, they are fallible human beings. If they fail, what will happen? அவங்க தோல்வி அடைகிற மனிதர்கள் பின்வாங்கி போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. ஏசுனா சொன்னார், I have no other plan B. எனக்கு அடுத்த திட்டமில்லை, இவர்கள் தான். God has included you and me in plan A. It's not going to change. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை எந்த மனிதனுக்காகவும் மாற்றவில்லை, நாம் மாற வேண்டும் என்று விரும்பினாரே, அதுதான். Will you fit into plan A? ஜெபணுமா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர்கிட்ட கொடுத்துருவீங்களா? It is possible. You can be a possibility even now. The power of God, the resurrected power of God, comes to you with all love, with all concern, with all understanding. உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை அன்போடும் கிருபையோடும் நம்மை சந்திக்க தயாராக இருக்கிறது. தருவாயா? உன் வாழ்க்கையை நீயே பிடிச்சிட்டு இருந்தீங்களன்னா யாருக்கு லாபம்? Be available for plan A.
மாறாத ஆண்டவரே, மாறாத உம்முடைய திட்டத்தில் எங்களையும் இணைத்தீரே, இசைத்தீரே. உயிர் கொடுத்து உயிரோடு எழுந்ததும் மாத்திரமல்ல, அந்த திட்டத்தில் உறுதியாயிருந்து எங்களை இணைத்துக்கொள்ள சித்தம் கொண்டீரே. இன்றைக்கு எங்களை உம்முடைய கையில் தருகிறோம் கர்த்தாவே. எல்லாம் நம்பிக்கையோடு தருகிறோம். கண்ணனை சந்தித்தீர், லவ் வேலஸை சந்தித்தீர். காலியான கல்லறை எங்களுக்குள்ளே வெறுமை ஏற்படுத்துவதற்காக அல்ல, நிறைவை ஏற்படுத்துவதற்காக என்பதை உணர்ந்தோம். அனுப்பும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.